ஹாய், வெல்கம் டு தியா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹேங்கிங் வச்சு ஒரு மல்டி கலர் ஜும்கா தான் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஜும்காவோட பேஸில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் 3 கலர் ஆஃப் சில்க் த்ரெட் வந்து 8 ஸ்டாண்ட்ஸ் ஈச் 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ஒரு பக்கம் நல்லா பட்டியாக இன்னொரு பக்கம் ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி பண்ணிவிட்டு பேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து ரேப் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா பட்டியாக வச்சுட்டு இன்னொரு ரெண்டு வந்து ஷார்ப் எட்ஜஸ் வச்சுருக்கோம்ல, அது வந்து அந்த ஹோல் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ரேப் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம எப்படி ரேப் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி வந்து இதுவுமே வந்து நல்லா ஈவனாக இருக்க மாதிரி ரேப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி திக்காக இருக்க மாதிரி ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த திக்னஸ் வரல அப்படின்னா வந்து நீங்கள் ஹேர் கோம் பண்ணுவோம்ல, அந்த கோம் வச்சு ஒரு வாட்டி லைட்டாக வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதே மாதிரி நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுக்கும்போது அது லைட்டாக டேர்ன் ஆகும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரேப் பண்ணும்போது கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் ரேப் பண்ணுங்கள். அதே மாதிரி டைட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சில்க் த்ரெட் எதுவுமே வந்து லூஸ் விடாமல் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து மல்டி கலருன்றதுனால நான் இன்றைக்கி வந்து 3 கலர்ஸ் ஆஃப் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ப்ளூ, பிங்க், எல்லோ 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன 3 கலர்ஸ் வேணாலுமே நீங்கள் மர்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை 2 கலர்ஸ் மர்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை 4 கலர்ஸ் மர்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து உங்களோட அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸ் மர்ஜ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ நான் எப்படி ரேப் பண்ணணும் அதே மாதிரி தான் வந்து இந்த ஜும்கா ஃபுல்லாகவே வந்து நான் ரேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது ரேப் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து 25 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஒரு கலரில் வந்து மட்டும் ஒரு ஸ்டாண்ட் வந்து நான் வந்து எக்ஸஸாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக ஈவனாக இருக்கும். உங்களுக்கு கலர் மிக்ஸ் ஆகி வந்ததுன்னா எதுவும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் இது மல்டி கலர் ஜும்கா அப்படின்றதுனால நமக்கு வந்து அங்கங்கே கலர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ தான் வந்து பார்க்க வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நான் ஃபுல்லாக வந்து ரேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பட்டையாக வச்ச மாதிரி ரேப் பண்ணிவிட்டு நான் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நான் கடைசியாக நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிவிடுவேன். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக இருக்க மாதிரி கையை வச்சே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த திக்காக இருக்க மாதிரி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ரேப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸை வந்து கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்து எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஹேங்கிங் ஜும்கா அப்படின்றதுனால நம்ம கீழே வந்து ஹேங்கிங்ஸ் வந்து கொடுக்கும். எக்ஸஸாக இருக்கிறதுலாம் கட் பண்ணிட்டேன். இப்போது கட் பண்ணும்போது கரெக்டாக எல்லாமே கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஈவனாக இப்போ கை வச்சு நான் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஈவனாக இருக்க மாதிரி வந்து நான் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து இதுக்கு வந்து ட்ரை ஆகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து டைம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து இல்லைன்னா நீங்கள் உடனே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா க்ளூ எல்லாமே வந்து வெளியே வர ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கீழே ஒரே ஒரு மெலிசாக ஒரு இடத்துல வந்து நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கீழே சுற்றி வந்து நான் ஸ்டோன் செயின் மட்டும் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டோன் செயினுக்கு ஆப்ஷன் நீங்கள் பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா லாரியல் செயின் ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எது வந்து ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஈவனாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக வந்து இந்த ஸ்டோன் செயின் வந்து பேஸில் தான் இருக்கணும். நீங்கள் பேஸை விட்டு மேலெலாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக பேஸில் இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வந்து கட் பண்ணிவிட்டு நான் ஒரு வாட்டி எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி செக் பண்ணி வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ட்ரை ஆகணும். ஸோ இது ட்ரை ஆகிறதுக்கு வந்து நான் டைம் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஐபின் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு ஹேங்கிங் வந்து நான் உள்ளே வந்து ஹேங் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹேங் பண்ணிவிட்டு உள்ளே இப்போ வந்து அந்த ஐ வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு மேலே வந்து அந்த கோல்டன் பீட் வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி 3 கோல்டன் பீட் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன்.
நீங்கள் வந்து 2 கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஏன் வந்து இந்த கோல்டன் பீடு இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து அந்த கீழே வந்து ஹேங்கிங் வந்து விசிபிளாக இருக்கும். உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் கேப், அதுக்கு மேலே வந்து ஒரு பேர்ல் வந்து போட்டுட்டு நான் வந்து ஒரு லூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். லூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கீழே வந்து டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த லூஸ் எதுவுமே இல்லாத மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு வரும். இது வந்து நான் ஹாஃப் லூப் மாதிரி வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு காமிப்பேன் பாருங்கள். அந்த மாதிரி ஹேங்கிங் இயரிங் வந்து நான் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். அதனால் ஹாஃப் லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த லூப்பை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ளோஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி இந்த ஸ்டோன் செயின் எல்லாமே வந்து ஈவனாக இருக்க மாதிரி ஒரு வாட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கா, பிகாஸ் ஒன்ஸ் ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்மளால் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கீழே ஹேங் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் அவுட்புட்.